தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் அண்ணன் சீமான் அவர்களிடம் வெளிவந்துள்ள ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமையிலிருந்து வந்திருக்க அறிவிப்பு என்னவென்றால், தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் கொலை, கொள்ளை, கள்ளச்சாராய விற்பனை, போதைப் பொருட்களின் புழக்கம், பாலியல் வன்கொடுமைகள், சாதிய மோதல்கள், கூலிப்படை கலாச்சாரம், அரசின் அடக்குமுறைகள் என முற்றுமுழுதாக சீரழிந்து போயுள்ள சட்டம் ஒழுங்கை காக்க தவறியதை கண்டித்தும், மின் கட்டண உயர்வை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சி சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் வருகின்ற 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமையன்று காலை 10 மணியளவில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. இதற்கு தலைமை செந்தமிழன் சீமான் என்று அறிவிச்சிருக்காங்க. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியுடைய மாநில, மண்டல, மாவட்ட தொகுதியின் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், அனைத்து பாசறைகளுடைய பொறுப்பாளர்களும், நாம் தமிழர் கட்சி உறவுகளும், அவர்கள் மட்டுமன்றி பொதுமக்களும் பெரும் திரளுமாய் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய மகிழ்வான செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம், நாம் தமிழர் கட்சியுடைய விக்கிரவாண்டி தேர்தல் முடிந்த பிறகு எவ்விடத்திலும் அண்ணன் சீமான் அவர்கள் பெரிதாக பேசி யாரும் பார்க்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்புக்காக கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி எப்போ அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிச்சோ அதிலிருந்து அனைவருமே காத்துட்ருக்காங்க. ஒரு முற்றுமுழுதுமான ஒரு செய்தியாளர் சந்திப்பு சரிவர கிடைக்கவில்லை. அதற்கான கால சூழலும் அந்த இட சூழலும் அமையவே இல்லை. அதற்கான தகுந்த இடமாக இப்போது ஒன்று உருவாகிருக்கு. அண்ணன் மொத்த வகையிலும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் முடிச்சு இப்போ காத்துட்ருக்காரு. அதனால் அடுத்த மாதத்தின் முதல் வாரத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. ரொம்ப நாள் பிறகு அண்ணன் அவர்களுடைய முழுமையான ஆட்டத்தை பார்க்கப்படுகிற ஒரு களமாகத்தான் வள்ளுவர் கோட்டை போராட்டம் இருக்கும் அப்படின்றது என் மனதளவில் தோன்றக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த போராட்டம் குறித்து உங்களது பார்வைகள் என்ன என்பதை மறவாமல் பின்னூட்டத்தில் பதிவிட்டு விடுங்க.